அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode e-shopping mobile app. இந்த BuyMode e-shopping mobile app ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த BuyMode e-shopping mobile app வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது. கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் நீங்க ஏதோ கத்துக்கிறீங்க, ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுது. வழி நடத்துறதுக்கு கண்டினியூவா உங்ககிட்ட ஆள் இல்லைன்னா நீங்க போறது தப்பு. ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, எங்கேயோ பாருங்க தெரியுங்க. இப்போ பாக்ஸிங் கத்துக்க போனீங்க ஒரு இடத்துல, அவர் என்ன பண்றாரு, ஸ்கிப்பிங்லாம் ஆடுங்க, நீ சவுத் பத் பண்ண போறியா இல்ல நார்மல் பண்ண போறியா, நிறைய இருக்குது. அதுல உள்ள லீடியா பரம்பரைலாம் பாக்ஸிங் எல்லாம் படம்லாம் கூட வந்தது, நிறைய பரம்பரை இருக்குது. நீங்க கத்துக்க போய் பாதியில விட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்க கதை? அந்த ஆள் என்ன பண்ணும் உங்களுக்கு? கடைசி வரைக்கும் ஸ்டேஜ் ஏற்றி சண்டை போடுற வரைக்கும் அவர் என்ன பண்ணும் உங்களுக்கு? சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா என்ன ஆயிடுவீங்க? பாதியில என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீங்க அந்த மாதிரி அரையும் குறையமா போயிட்டு நான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு செய்யாம நான் பாதியில என்ன பண்ண முடியாது, திடீர்னுட்டு உதவும் முடியாது. சில பயிற்சிகள்லாம் பண்ணீங்கன்னா அலர்ட் ஆயிடுவீங்க, உள்ள வீழ்ச்சிக்கும். வீழ்ச்சிச்சுன்னா உங்களால் தூக்க முடியாது, தூக்கமே வராது. சில பயிற்சிகள்லாம் பண்ணீங்கன்னா தூங்க முடியாம தவிப்பீங்க, என்னதான் கண்ணம் பண்ணா கூட முடியாது, அப்படியே முயற்சிக்கும். ஏன்னா யோசிக்கலாம்னா அதுவும் யோசிக்கவும் கூடாது, கம்முன்னு இருக்கணும் சொல்லும். ஏதோ பயிற்சி ஒன்று ரெண்டு சொல்லி கொடுத்துருவோம், உடனே சொல்லினே இருந்துவான், நீங்க அதில் பழகிடுவீங்க. அதுவும் அதே வாரம் என்ன பண்ணி நிற்பீங்க, சொல்லின்னு இருப்பீங்க. இப்போ இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு நேரடியாக உதவுறதுக்கான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்காதது தான். தூரம் இருந்து ஒன்று கத்துக்குனீங்க. இன்னும் சில பேர்லாம் இங்கே வந்துக்கிறாங்க, யூடியூப் பார்த்துட்டு பேர் சொல்லலாம், ஆனா இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு சாமியார் கிட்ட போய், சாமியார்லாம் இல்லை, அவர் பார்த்து 3வது ஆளை வச்சு அங்க போய் சிங்கப்பூர்ல கத்துன்னு ஒரு மாதிரி மென்டல் ஆயிட்டாரு. அவரு வந்துட்டு இங்க பிட் நோட்டீஸ்லாம் வச்சு எனக்கு குத்தாரு, நான் வந்து குருவாயிட்டேன். நீங்க பாத்தீங்களா இல்லைன்னு தெரியல, இங்க இருக்கிறவங்க யாருன்னா ஒரு மனுஷன் வந்தாரு இங்க. பட்லாம் நீங்களாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு என்னவோ ஆயிடுறீங்க. அப்படி இல்லை, உண்மை அப்படி கிடையாது. முழுசா அவர்கிட்ட நீங்க பேசணும். எந்த ஒரு குருவோ நீங்க யாரோ ஒருத்தர் அணுகுறீங்கன்னா அவர்கிட்ட நீங்க என்ன பண்ணா பேசணும். உங்களுடைய வளர்ச்சியோ அல்லது வீழ்ச்சியோ அவருக்கு என்ன பண்ணா கண்காணிக்கணும். கண்காணிக்கிறதுக்கு அவர் ஏதுவா இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நீங்க எதனா பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா நஷ்டம் யாருக்கே? உங்களுக்கு. கவனமா இருங்க. ஒண்ணும் இல்லை, உங்களை நீங்களே சாந்தப்படுத்துங்க. என்கிட்ட பர்சனலா பேசி தீர்த்துக்க பாருங்க. அதர்வைஸ் நான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் இருக்குது. நெத்தி வெடிக்கிறது, உடம்பு அதிர்றது. ஒன்னொன்னு என்னோட 5வது பயிற்சி பார்த்தீங்கன்னாவே நிறைய பேர் திடீர்னு யாருன்னா தட்டாவோ பெல் அடிச்சிட்டாவோ ஃபோன் வந்துச்சுனாவோ உடம்பெல்லாம் அதிரும். பார்த்துக்கிறீங்களா? நான் இருக்கிறேன், அதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சரியா போயிடும். ஒரு அம்மா என்ன பண்ணிடுறாங்க, கட்டில் மேலே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் பெட்ல எகிரி குச்சிக்குது ஒன்று. பைப்பு இல்லை அவங்க. உடனே என்னை நினச்சின்னு இருக்கிறாங்க, என் பக்கத்தில் என் குரு இருக்கிறாரு. சைலண்ட் ஆயிடுச்சு. அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா நீங்க என்ன பண்ணாலும் நீங்க தான் பார்த்துக்கணும், சரணாகதிக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை கூட பேசுனாரு. நான் முளமரித்தனம் தான் பண்றேன், முச்சவித்தனம் பண்றதெல்லாம் என்னுடைய பர்சனல் லைஃப். நான் இந்த மாதிரி தைரியமான ஆளு. முரண்பாடு இருக்கதான் செய்யும். எல்லாத்தையும் ஒத்துணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. என் கால கவுத்தினால உனக்கு புனித இல்லாத இவன பெரிய உங்களுக்குள்ள தோணலாம். இவனா அப்படிலாம் உங்களுக்கு என்ன ஆகும் தோணும். உட்காந்துக்கிறான் என்ன மாதிரி மனுஷன், அவனுக்கு என்ன, அவனுக்கு காலில் அவனுக்கு என்ன பூஜை பண்ணணும், உங்களுக்கு வெறுப்பா கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. நான் ஒன்றும் உங்களை என்ன பண்ண சொல்ல, நான் அந்த மாதிரியே சொல்லலாம். அதனால நீங்க தான் பேசிதான் சரி பண்ணணும். அதை ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க பயிற்சிகளை கொஞ்ச நேரம் சும்மா வைங்க, நிதானமா இருங்க. நல்ல பக்தி பாட்டுங்கெல்லாம் பாடுங்க. பக்தி பாட்டுங்க இருக்கும்ல. உங்களுக்கு குலதெய்வம் என்ன இருக்குதா? என்ன சாமி? சப்தகன்னி, அந்த வாழைப்பெண் மாதிரி ஒரு சின்ன பொம்மை வச்சு. ஓ அதுவா? இந்த சகோதரிங்கெல்லாம் இருப்பாங்களே லைனா வச்சிருக்குமே, இந்த வாலீஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி. அதுல ஒண்ணு கிடையாது, 7மா. அதுல பச்சைப்பள்ளி அம்மா அந்த மாதிரிலாம் பேர்லாம் தனித்தனியா சொல்லுவாங்களே, அப்படி இல்லை. சப்தகன்னியும் கும்பிடுவீங்க. சந்தோஷமா இருங்க, சிரிப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான், சந்தோஷப்படுங்க. இல்லை, என் முன்னாடி உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஈஸி தானே, நல்லா தானே இருக்கும். கடவுள் உணர்ந்த ஒரு மனுஷன் நான். நிறைய பேர் இந்த மாதிரி ஆயிருக்கிறாங்க, ஆபத்தில் போய் மாட்டிக்கிறீங்க. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு?
நான் 9ஆவதோ 10ஆவதோ படிக்கிறேன் நினைக்கிறேன், 84ல். தெலுங்கு வருஷ குறிப்பு இது. அப்போதான் நீந்த கற்றுக்கினேன். பாதி தூரம் போயிட்டேன், முடியல, தண்ணிலாம் குடிச்சிட்டேன். அம்மா 4 பேர் இருந்து வந்து கரையில் போட்டு தண்ணி அமுக்கி காப்பாற்றி விட்டாங்க. இல்லைன்னா உங்களுக்கு நான் கச்சிருக்க மாட்டேன். இது மாதிரி அந்த ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுறது, நீந்த கற்றுக்கணும் வேகத்தில் போயிடுது. தியானம் மோசமானது, பயிற்சிகள் ரொம்ப மோசமானது, நெருப்பில் விளையாடுற மாதிரி. இந்த மாதிரி உங்களை நெருக்கதியில நிற்க வச்சிட்டீங்களே, புரியுதுங்களா? ஏதோ ஒரு மையம், ஒரு சென்டர்னு போயிட்டு அவன் 3வது ஆளை விட்டு கற்று கொடுத்து நீங்க பண்ணு தீவிரமா செஞ்சு இப்படி ஆனா யார் பொறுப்பு? தப்பு இல்லையா அது? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு உங்களுக்கு? அரையும் குறையமா போயிட்டீங்கன்னா தப்பு. சார்